அனைவருக்கும் வணக்கம். பத்ரகாளி அம்மன் மந்திரம் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேணுகா தேவி அம்மனுடைய ஒரு மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி. ரேணுகா தேவி யாருன்னா, ஜமதக்னி முனிவரோட மனைவியும் ஆவார். அதே போல் பரசுராமனின் தாயும் ஆவார். இவர் ஜமதக்னி முனிவரோட மனைவியுமான இவங்க தாய் ஆதிபராசக்தியோட இன்னொரு அவதாரமாக போற்றப்படுது. நம்ம தமிழ்நாட்டில் இவங்களை மாரியம்மன் நம்ம வணங்கிக்கிட்டு வரோம். இவங்களை நம்ம வழிபடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, செல்வம் பெருகும், எதிரி தொல்லைகள் நீங்கும், நோய் நொடி பிணி எதுவுமே அண்டாது. இவங்களை நம்ம மிகவும் எளிமையாக நம்ம வணங்கக்கூடிய ஒரு மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதன்முறையாக செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் முதன்முறையாக நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த ரேணுகா தேவிக்கு எவ்வளவோ மந்திரங்கள் இருக்குது, எவ்வளவோ பூஜை முறைகள் இருக்குது. நம்ம மிகவும் எளிமையாகவும் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம விமர்சனமாகவும் பண்ணிக்கலாம். இன்று நம்ம எளிமையாக இவங்களோட அருள் கிடச்சி நம்ம பலன் பெறுவது எப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். முதல் முறையாக ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் கூட நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். வெள்ளிக்கிழமை நாளில் மாரியம்மனோட ஒரு ஃபோட்டோ ஒன்று வச்சுக்கோங்க. ஏன்னா ரேணுகா தேவியும் மாரியம்மனும் ஒன்று தான், சரிங்களா? ரேணுகா தேவி அதாவது மாரியம்மனோட ஃபோட்டோ வச்சுட்டு அதற்கு முன்னாடி ஒரு வாழை இலை விரித்து வெற்றிலை பாக்கு பழம் பத்தி சூடம் தாய்க்கு கூழோ அல்லது பொங்கலோ நம்ம செஞ்சு வைக்கலாம். செஞ்சு வச்சுட்டு அதன் பிறகு நம்ம இந்த மந்திரத்தை 108 ஊர் அல்லது 1008 ஊர் வச்சு நாட்கள்லாம் நம்ம என்ன வேணால் நம்ம தொடர்ந்து நம்ம இந்த மந்திரம் நம்ம சொல்லிக்கிட்டு வர மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, எதிரி தொல்லைகள் நீங்கும், நோய் நொடி இருந்தாலும் நோய் நொடி அகலும். அதே போல் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள், ஏவல், பில்லி, சூனியம் அனைத்துமே நீங்கும். ரேணுகா தேவி உபாசனை நம்ம பண்ணுவதால் இத்தனை நன்மைகள் இருக்குது. இதை யார் வேணாலும் முயற்சி பண்ணலாம். யார் வேணாலும் ஆண் பெண் என இருவருமே இந்த பூஜையை செய்யலாம். பெண்கள் அந்த தீட்டு காலத்தில் மட்டும் இந்த பூஜையை விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள்லேருந்து குளித்து சுத்தபத்தமாக இருந்து இந்த மந்திரத்தை ஜபம் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அதே போல் இந்த பூஜை முறைகளுக்கு நம்ம விரதம் இருக்கணுமா அப்படின்னா அவசியம் கிடையாது. அசைவம் சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம், அதிலெலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த மந்திரத்தை நம்ம காலை மாலை இருவேளைகள் ஜபம் பண்ணலாம், அல்லது ஒரு வேளை கூட நம்ம இந்த மந்திரத்தை நம்ம ஜபம் பண்ணலாம். இதோட மந்திரத்தை நம்ம எண்ணிக்கைக்காக ருத்ராஜமணி மாலை கொண்டு நம்ம இந்த மந்திரத்தை நம்ம ஜபம் பண்ணிக்கிட்டு வரலாம். இந்த தாயை நினச்சி நம்ம மந்திரம் சொல்லும்போது நம்ம முழு பக்தியோடையும் அந்த தாய் மேலே அதிக பாசம் இருந்தால் அந்த தாயானவள் பொன் பொருள் அள்ளி தருவாள். இதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது. ஏன்னா ரேணுகா தாயானவள் மிகவும் எளிமையான தெய்வம். எளிமையான தெய்வம்னா ரொம்ப சீக்கிரமாகவே தன் பக்தனுக்கு வரத்தை வாரி கொடுக்குறதுல இவங்க ரொம்ப சிறந்தவங்க. இவங்களுக்குரிய மந்திரம் ஓம் ஸ்ரீ ரேணுகா தேவியே நமக. இதுதான் இந்த மந்திரம். ரொம்ப ரொம்ப சின்ன மந்திரம், ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரம். இந்த தாயை முழு பக்தியோடையும் மிக சிரதையோடையும் நம்ம வணங்கக்கூடிய பட்சத்தில் இந்த தாயானவள் சீக்கிரமாக நமக்கு அருள் கிடச்சிடும். இந்த தாயானவள் கனவுல சிவப்பு பட்டு பாவாடை உடுத்திக்கிட்டோ அல்லது மஞ்சள் பட்டு உடுத்திக்கிட்டோ இந்த மாதிரி கனவுல வருவாங்க. குழந்தைகள் கனவில் விளையாடுவாங்க. இந்த மாதிரி அறிகுறிகள் தென்பட்டால் ரொம்ப நல்லது. தொடர்ந்து இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள். இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.